பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கு, இப்ப வந்துடும். ஏன் அவசரம் மாதிரி கத்துற? எங்க சித்தப்பா பணத்தை தொட்டு தொட்டு பாக்குறாரு. அப்படியே அமுச்சிட்டாலும் அமுச்சிடுவாரு. நடுமத்துல வைங்கோ. இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்கும். நடத்தி காட்டுறேன். உங்க அம்மாவை கவுத்தி காட்டுறேன். கூமுட்ட தலையா, அங்க என்ன சாஞ்சிக்கிட்டு இருக்க? இந்த பக்கம் வாயாவா. பொண்ணு இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடும். பொண்ணு வர்றதுக்கு முன்னால நாம பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவோமா? நீங்க என்ன பேசுறது? நானே பேசிக்கிறேன். வைக்கலையா, நான் சொன்னபடி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்களா? ஓ, சொல்லிட்டேனே. ஆனா அதுல ஒரு திருத்தம். ஒரு திருத்தமும் வரக்கூடாது. நீங்க என்ன அவர்கிட்ட பேசுறது? வைக்கலையா, என்ன திருத்தம் நீங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ரொக்கமா 15,000 தான் கொடுக்க முடியுங்கிறாரு. 15,000 பத்தாது, 20,000 கொடுக்கணும். சும்மாங்க. 15 போதும். அப்புறம் அந்த நகை விஷயத்துல 15க்கு பதிலா 10 போடுறேங்கிறாரு. 10 போடுறாரா? இவர் என்ன வைத்தியரா? 15 வேணும். பேசாம இருங்க. 10 போதும். அம்மாவே சொல்லிட்டாங்க. மெய்தா எங்க சித்தப்பா வெறும் பல்பு, எங்க அம்மா சுச்சி. இது ஒரு வயிறு சும்மாறட. மாமா வா, இவங்க காலெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. முதல்ல இங்க விழு. இவங்கதான் மாப்பிள்ளையோட மம்மி, அது வெறும் டம்மி. இவங்க கால்ல விழுந்தா எல்லார் காலையும் விழுந்தா மாதிரி. இந்த குடும்பமே இவங்க கால்ல தான் நிக்குது. அவ்வளவு பெரிய கால். மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க. மாமா, கொஞ்சம் இப்படி வரீங்களா? ஏமா, எதுக்கு? மாப்பிள்ளைய பிடிக்கலையா? மதியழகன் எம்ஏ மதியழகன். மாமா, வரீங்களா? ஏதோ குழப்பம் போல இருக்கு. என்ன பண்ண போறேனோ? தாத்தா, என்னது? அப்பா, புண்ணியப்பா வைக்கல கூட்டி போகுது. எதுக்குமா திடீர்னு உள்ள கூப்பிட்ட? மாப்பிள்ளைய பிடிக்கலையா? ஐயோ, அவரை ஏற்கனவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏற்கனவே வா. அவர் குடும்பம் வச்சதுல இருந்து கிராப் வச்ச வரைக்கும் எனக்கு தெரியும். அப்ப அவன் மேல உனக்கு நல்ல அபிப்பிராயம் சொல்லு. எஸ், அவர் நல்லா பாடுவாரு, நல்லதுக்காக போராடுவாரு. என்ன விஷயம்? நீங்க சொல்லிதானே எனக்கு தெரியும். அவர் எம்ஏ தானே படிச்சிருக்காரு. எவன் சொன்னது? இல்ல, மதியழகன் எம்ஏ மதியழகன். அப்ப உனக்கு பூர்ண சம்மதம் சொல்லு. வாங்க வாங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. ஆரத்தி கொண்டாங்க, திருஷ்டி கழிக்கணும். சுமாரியா வைக்கல. இப்படி வாமா, அங்க போய் நெல்லு. என்னையா வைக்கல? எங்க ஆரத்தியை கொண்டாட சொன்னா அருவாளை கொண்டாந்து இருக்கீங்க. நான் பாரு, என் மகளுக்கும் கல்யாண பொண்ணுக்கும் குறைஞ்சது 6 வித்தியாசம் இருக்கு. சொல்லு பாக்கலாம். எங்க இது என்ன குமுதத்துல வர போட்டியா? குடும்பங்க. சொல்லியானா? சொல்றேன். இவங்க அப்பா வேற, அவங்க அப்பா வேற, ஒரு வித்தியாசம். சரியா போச்சா? இவங்க அம்மா வேற, அவங்க அம்மா வேற, 2வது வித்தியாசம். சரியா போச்சா? என் கையில அருவா இருக்கு, உன் கையில அருவா இல்ல. இது ஒரு வித்தியாசமா? உன் கழுத்தை நறுக்கி. ஏங்க இது என்ன கழுத்தா இல்ல கத்திரிக்காயா? அவன் இப்படித்தான் வெட்டுவேன்னு சொல்லுவான். வெட்ட மாட்டான், பீலா விடுறான். கோடாங்கி பீலா, உன்னை தாயா முதல்ல வெட்டணும். வாங்க. மாசத்தோட கூப்பிடுறாருல, பக்கத்துல வந்து நில்லுங்களேன். சும்மா இருங்க. 6 வித்தியாசம் தானே. நான் சொல்றேன் கேடு. பணக்கார பொண்ணு, உன் பொண்ணு பரம ஏழு. இவ 15 பவுன் நகை போட்டு வந்தா, உன் பொண்ணுகிட்ட நகையே கிடையாது. 10,000 ரூபாய் பணம் கொண்டு வந்தா, உன் பொண்ணுகிட்ட பணமே இல்ல. 3 பனாரசு, அது சின்னால பட்டு. 4 பட்டணம், இது பட்டு. 5 கிராப்பு, நீ குடிமி. ஏங்க கோவப்படுறீங்க? ஒரு முக்கியமான வித்தியாசத்தை விட்டுட்டீங்க போல இருக்க. 2 பொண்ணுங்களையும் நல்லா உத்து பாருங்க. அந்த பொண்ணுக்கு இருக்கிறது உங்க பொண்ணுக்கு இல்ல. என்னைய சொல்றேன்? அதுக்கு கழுத்துல தாலி இருக்குது, இதுக்கு இல்லன்னு சொல்ல வந்த. எதுக்கு இருந்தாலும் சும்மா சத்தம் விடாதீங்கப்பா. பாவம், புதுசா வந்த அக்கா எவ்வளவு நல்லா இருக்காங்க. இவங்க வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கட்டும். அக்கா உள்ள வாங்க. மாமா நீங்களும் வாங்க. எனக்கு நேரம் வரும், அப்ப பேசிக்கிறேன். ஆக நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சு போச்சு. அப்ப நான் வத்துமா? ஏன் சம்சாரம்? மின்னல் குடி, ஒரு நிமிஷம். இதுவரைக்கும் நான் சொன்னதை கேட்கல, இப்பவாவது கேளேன். சரி சொல்லி தரேங்க. நம்ம பையன் பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு எனக்கு தாம்பத்திய உறவே கூடாது, அதையும் மீறி தாம்பத்திய உறவை வச்சுக்கிட்டா உன் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாரு. அதுவே உன் மனசுல பெரிய பாதிப்பை உண்டாக்கிடுச்சு. அன்னையில இருந்து நீயும் நானும் சந்தோஷமா இருக்க முடியல. எந்த புருஷன் புஞ்சாதி சந்தோஷமா இருந்தாலும் உனக்கு பிடிக்கல. அதுக்கு என்ன இப்போ? மின்னல் குடி, வாழ வந்த மருமகளையாவது சந்தோஷமா வாழ விடு. அவங்க வகுத்தறிச்சல கொட்டிக்காத. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க போங்க.